சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் வட்டம் செல்லம், வயசு 36. அவங்க வந்து மருத்துவமனையில் வந்துட்டு கர்ப்பமாயிட்டு டெலிவரிக்கோசரம் போனாங்க. நார்மல் டெலிவரி பண்ணாங்க. 3 நாள் அவங்க நல்லா தான் இருந்தாங்க, நல்லா தான் சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்து பிஎஸ் பண்ணு சொன்னாங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ்லாம் வந்து அவங்கள வந்து நீ பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகணுன்னாங்க. அவங்களுக்கு வந்து ஹெச்பி கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஹெச்பி கம்மியாக ஒரு பேஷண்ட் இருக்குன்னா அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் எடுக்கணுமா இல்லையா சார்? முக்கியமாக ஹெச்பி கம்மியாக பிளட் டெஸ்ட் எடுக்கணும், இருதய துடிப்பு கம்மியாக இருக்குன்னாங்க, இசிஜி பார்க்கணும், எக்ஸ்ரே பார்க்கணும், எக்கோ பார்க்கணும், கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் பார்க்கணும். ஒரு அனஸ்தீசியா டாக்டர் அனஸ்தீசியா கொடுக்கும்போது எப்படி சார் கொடுக்கணும்? இசிஜி, எக்ஸ்ரே, கார்டியாலஜிஸ்ட், எக்கோ இது 3 கரெக்டாக இருந்து அவங்க இருதய துடிப்பு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணும். அப்போ அனஸ்தீசியா டாக்டர் வந்து அவங்க கார்டியாலஜிஸ்ட் அரெஸ்ட். அப்போ எப்படி சார் வந்து அனஸ்தீசியா மருந்து கொடுக்கலாம்? இன்வெஸ்டிகேஷன் டயக்னோசிஸில் வந்துட்டு கார்டியாலஜிஸ்ட் அரெஸ்ட்டுங்கும் போது அனஸ்தீசியா கொடுக்கவே கூடாது சார். சர்ஜரி பண்ணது தப்பு. ஆத்தூர் வந்து அரசு மருத்துவமனை அந்த டாக்டருங்க மேலேயும் அந்த நிர்வாகிகள் மேலேயும் அந்த அனஸ்தீசியா டாக்டர் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அதை எடுத்தால் மட்டும்தான், எடுத்து மார்ச்சரிக்கு போய் வந்தால் மட்டும்தான் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து அதை ஏற்றுக்குவோம் சார். இல்லை ஏற்றுக்க மாட்டோம் சார். 5 சைல்டு இருக்காங்க சார். இந்த சித்திக்கு நடந்த மாதிரி வாழ்க்கையில் இனிமேல் யாருக்குமே நடக்கவே கூடாது சார். அது ஆச்சு நாளே நல்லா குடும்ப கட்டுப்பாடு பட்டுருக்காங்க. எங்களுக்கு ஒரு புரியல, நாங்களும் ஒத்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? ஆனால் குடும்ப கட்டுப்பாடு பற்றி யாரையும் உலகத்தில் செத்து கேள்விப்பட்டதே இல்லை. என் வயசு எப்படி கேட்டு சாவாங்க? குடும்ப கட்டுப்பாடுலாம் சாதாரண ஃபஸ்ட்டு வருஷம் மெடிக்கல் படிக்கிறவனே ஈஸியாக பண்ணிட்டு வரும் அந்த குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன். அதுதான் இருக்கிறதுலே அவங்களுக்கு ஈஸியான ஆப்ரேஷன். அதே 1 நாள் படமுலே என்ன டாக்டர் ஆட்சி அதுக்கு தீர்வு நீங்கள் தான் கொடுக்கணும். மக்களோட சேர்ந்து போராட வந்துருக்குறோம். நீங்கள் தான் தீர்வு கொடுக்கணும். சொல்ல என் பிள்ளைங்கள 4 பிள்ளைங்கள வச்சுருந்தா எப்படி என் பிள்ளைங்கள அது யாரை வச்சு பொழைக்கும்? அம்மாத்தை வச்சு பிள்ளைங்களை காப்பாத்துறது இதுக்கு நீங்க தான் கொடுக்கணும். மிகவும் பரபரப்பான சூழல் நிலவுகிறது சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில். தவறான சிகிச்சையால் தங்கள் வீட்டு பெண் பலியாகி இருப்பதாக குற்றம் சாட்டி உறவினர்கள் தங்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்திய காட்சிகளை நாம் திரையில் பார்த்தோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கர். வணக்கம். இந்த விவகாரத்துடைய முழு பின்னணி என்ன? அந்த பெண்ணின் மரணம் குறித்து மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரத்தை பதிவு பண்ணுங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள பனைமடல் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன், இவரது மனைவி செல்லம். இவர்களுக்கு ஏற்கனவே 4 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் 5வதாக பிரசவத்திற்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் கடந்த 14ஆம் தேதி அன்று அனுமதிக்கப்பட்டுள்ளார். அப்பொழுது அவருக்கு சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியதின் பேரில் அவருக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திடீரென அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டதின் காரணமாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அவர் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்டிருந்தவர் சிகிச்சை பலனின்றி இன்று பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக அவர் இறந்த தகவல் உறவினர்களுக்கு சொந்த ஊருக்கு தகவல் கிடைத்ததின் பேரில் உறவினர்கள் அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளித்ததாக கூறி அவர்கள் கடந்த 2 மணி நேரமாக தும்பல் ஆத்தூர் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். நன்றி சங்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.